இன்று ஒரு பள்ளி விளையாட்டு செய்தி. நேற்று என் பள்ளியில் கபடி போட்டி நடந்தது. பல வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் 10ஆம் வகுப்பு வெற்றி பெற்றது. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக கண்ணோட்டம் பார்த்தனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் பரிசு சான்றிதழும் கிடைத்தது. இதுவே என் செய்தி. நன்றி, வணக்கம். வணக்கம். உள்நாட்டு செய்திகள். மலேசிய கல்வி அமைச்சு புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 2025 ஏப்ரல் 21 முதல் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களும் ஜாலூர் கம்பிலாங் எனப்படும் தேசிய கொடி வடிவில் உருவாக்கப்பட்ட பதக்கத்தை தாங்கள் பள்ளி சீருடையில் கட்டாயமாக அணிய வேண்டும் என அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை மாணவர்களின் நாட்டுப்பற்றை ஊக்குவிக்கவும் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தவும் உதவும். பள்ளி நிர்வாகம் இதை கடைபிடிக்க வேண்டும். இதை மாணவர்கள் கற்றொழுங்கு நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இணைக்கலாம் என்று அமைச்சு தெரிவித்தது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த வாரம் ஸ்ரம்பனில் 16 வயது இளம் பெண்ணை கடத்தப்பட்டு பொறுப்பெடுத்தவர் என்று நம்பப்படும் 21 வயது இளைஞரை போலீசார் இன்று காலையில் சுட்டுக் கொண்டனர். கிலாங் புக்கெட் திங்கியில் நடந்த அதிரடி தாக்குதலில் அனைவரையும் பரபரப்பாக்கியது. அந்த பெண் கடத்தப்பட்டு 20 லட்சம் ரிங்கேட் குடும்பத்தால் இருந்து செலுத்தப்பட்டது. புரோத்தோன் வீரா காரில் அந்த பெண்மணி கடத்தப்பட்டது. மக்கள் மிகவும் தன் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளவும் என்று போலீசார் கேட்டுக்கொண்டனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகள் வாசித்தது நான் நஸ்வினிஷா சிவனேஸ்வரன். நன்றி. வணக்கம். உங்களுக்காக முக்கிய செய்திகளுடன் நான் பவித்ரா கோபால். மாறும் பருவம் மாற்றும் மகளிர் வாழ்வு. மகளிர் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நூர்ஜாமினி முகமது யூனுஸ் இன்று பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக புதிய திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வி உதவிகள் அதிகரிக்கப்படுகின்றன. கல்வி தொடர்பான புதிய கொள்கை. கல்வி அமைச்சர் ஃபலினா சிதே இன்று பள்ளிகளில் மொழி ஆக்கங்கள் மற்றும் பாடநெறி மாற்றங்களை அறிவித்தார். இந்த மாற்றங்கள் மாணவர்களின் தரத்தை உயர்த்தும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மலேசியா ஜூனியர் பேட்மிண்டன் அணிக்கு வெற்றி. மலேசியா ஜூனியர் பேட்மிண்டன் அணி தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பேட்மிண்டன் தொடரில் வெற்றிகரமாக 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட விளையாட்டாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மலேசியா வீரர்கள் தங்களின் தீவிர பயிற்சியால் மற்றும் மன உறுதியால் எல்லாரது பாராட்டையும் பெற்றுள்ளனர். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா கோபால். வணக்கம். உங்களுக்காக முக்கிய செய்திகளுடன் நான் புனிதன் கோபால். தேசிய தமிழ் பள்ளிகளில் புத்தக விழா. மலேசியா முழுவதும் உள்ள தேசிய தமிழ் பள்ளிகளில் இந்த வாரம் புத்தக வாசிப்பு விழா கொண்டாடப்படுகிறது. மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க ஆசிரியர்கள் பல வகை செயல்பாடுகளை நடத்தியுள்ளனர். இந்நிகழ்வை கல்வி அமைச்சரும் தமிழ் கல்வி மேம்பாட்டு திட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் பாராட்டியுள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் பாடல் போட்டி. சிலங்கூர் மாநிலத்தில் உள்ள சில தமிழ் பள்ளிகளில் தமிழ் பாடல் திறன் எனும் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் நாட்டுப்பற்று, இயற்கை மற்றும் கல்வி குறித்து பாடல்களை எழுதி பாடியுள்ளனர். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களின் முயற்சியை பாராட்டினர். மலேசியா
சர்வதேச சுற்றுப் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றனர். இந்த வெற்றி நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டாளர்களுக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளது. நமது அணியின் கேப்டன் இந்த வெற்றி நம் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை குரல் என்று கூறினார். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புனிதன் கோபால். நன்றி, வணக்கம். எரிவாயு குழாயில் வெடிப்பு நாட்டை உலுக்கிய கோரச் சம்பவம். வணக்கம். சுபாங் ஜெயா புத்ரா ஐட்ஸ் பகுதியில் பெட்ரோனாஸ் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு தீ விபத்தாக உருவெடுத்து அருகில் இருந்த 190 வீடுகள் உட்பட 148 வாகனங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கியது. இச்சம்பவம் இன்று காலை 10:30 மணி அளவில் பதிவு செய்யப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு பணியினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள்ளாக்கினர். இச்சம்பவத்தின் காரணத்தை கண்டறிய விசாரணைகள் மற்றும் ஆய்வுகள் நடைபெற்று வரும் வேளையில் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏஸ்ரோ தமிழ் செய்திகளுக்காக திபிஷா தினகரன். சலாம் மலேசியா மடனி. இன்றைய முக்கிய செய்திகள். 4 ஏப்ரல் கோலாலம்பூரில் கனவுந்து ஓட்டுநரை கருஞ்சிறுத்தை தாக்கியது. அவர் ஓய்வுக்கு சென்றபொழுது கருஞ்சிறுத்தை தாக்கியது. அவருடைய பெயர் சுரேஷ். அவருடைய வயது 54. கருஞ்சிறுத்தை தாக்கியதால் அவருக்கு 30க்கும் மேற்பட்டு தையல்கள் போடப்பட்டது. 3 நாள் மருத்துவமனையில் இன்றைய செய்தி வாசிப்பாளர் நசிரன் ரவி. இன்றைய தேசிய தினம் மக்களின் சுவாரஸ்யமான நினைவலைகள், கைபேசிகள், ஊடகம் போன்ற தகவல் இல்லாத காலகட்டத்தில் உள்ள தேசிய தினத்தன்றை கொண்டாட்டத்திற்கு தனி சிறப்புகள் உண்டு. அக்கொண்டாட்டத்தின் நாள் அன்று மேடைக்காவும் செய்யப்படும் கவுண்டனும் சரி, மறுநாள் செய்யப்படும் மணிவரிசையை சரி மக்கள் படையோடு காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாகும். மூவினமும் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் கூடி மெர்டேகா என்னும் முழக்கமிடும் சூழலும் அங்கு ஏற்பட்டது. அந்த தொடக்கங்களை நேரில் அனுபவித்த ஒரு சிலர் இன்று பெரிமா தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இன்றைய காலை செய்தி. நன்றி. குரல். எண்ணி துணிக்க கருமம் துணித்த பின் எனுவும் என்பது இழுக்கு. எனக்கு ஆராய்ப்பின் ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும், தொடங்க விட்டு ஆராய்வின் கொள்ளலாம் என்பது குற்றம். நன்றி. வணக்கம். வெளிநாட்டு செய்திகள். மியான்மரில் நிலநடுக்கம் ரிக்டார் அளவில் 4.6 ஆக பதிவு. நைபிட்டோ டிசம்பர் 31. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்று இரவு 10 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டார் அளவில் 4.6 ஆக பதிவானது. மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இந்தியா வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரிலும் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிரன. அதே வேளையில் இந்த நிலநடுக்கத்தால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை வாசிப்பது உங்கள் அனன்யா. நன்றி, வணக்கம். வணக்கம். விளையாட்டு செய்திகள். மெஸ்ஸி ஜெர்சி நம்பருக்கு ஓய்வு. அர்ஜென்டினா கால்பந்து வாரியம் போனஸ் ஐஎஸ் ஜன 4 கால்பந்து உலகின் நட்சத்திர வீரர் கேப்டனுமான மெஸ்ஸி ஜெர்சி நம்பர் 10க்கு அர்ஜென்டினா கால்பந்து வாரியம் ஓய்வு அறிவித்துள்ளது. அர்ஜென்டினா அணியில் இருந்து மெஸ்ஸி ஓய்வு பெற்ற பிறகு இந்த ஜெர்சி நம்பரை யாரும் பயன்படுத்த முடியாது.
இது அவருக்கு நாங்கள் அளிக்கும் கௌரவம் என அர்ஜென்டினா கால்பந்து வாரியத்தின் தலைவர் கிளாடியோ டாப்பியா தெரிவித்துள்ளார். கத்தாரில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகை கோப்பை கால்பந்து தொடரில் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான நடராஜ் அணி காப்பையை வென்றுள்ளது. இதனால் அவருக்கு இந்த சிறப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயரித்தாம் அணைக்காட்டின் நீர்மட்டம் 70 விழுக்காட்டிற்கும் கீழ் வீழ்ச்சி. பத்துகாவன் ஜனவரி 8. பினாங்கு தீவின் ஆயரித்தாம் அணைக்காட்டில் நீர்மட்டம் 66.7 விழுக்காட்டாக குறைந்துள்ளது. ஆனால் 66 நாட்களாக நீர் விநியோகத்திற்கு இது போதுமானது. கணிசமான அளவு நீர்மட்டம் குறைந்திருப்பதற்கு சமீபத்தில் பட்டவோத் சுங்கைப்பிறையில் நிகழ்ந்த குழாய் நீர் கசிவு சம்பவமே காரணம் என்று முதலமைச்சர் சவ் கொன் ஈயோங் கூறினார். செய்திகளை வாசிப்பது நான் உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம். வணக்கம். தகவல் உலகத்திற்கு இந்த அரை மணி நேரம். எஸ்ரோ செய்திகளை மேலும் விரிவாக காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய நடப்புகள். 5வது பிரதமராக இருந்த அப்துல்லா அஹ்மத் படாவி காலமானார். கில்லன் திடீர் வெள்ளம், மேலும் ஒரு சடலம் கண்டெடுப்பு. சிலாங்கூரில் தீ, 112 பேர் காயமுற்றனர். எஸ்ரோ செய்திகளுடன் நான் உங்கள் சரண்யா சரவணகுமார். 5வது பிரதமராக இருந்த அப்துல்லா அஹ்மத் படாவி காலமானார். அவர் 2003ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றார். பிரதமராக இருந்த காலத்தில் கல்வி, திறன்வளத்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தினார். இன்று 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 அவர் காலமான செய்தி நாடு முழுவதும் தீ போல் பரவியது. மலேசிய மக்களின் அன்பை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கில்லான் திடீர் வெள்ளம், மேலும் ஒரு சடலம் கண்டெடுப்பு. கில்லான் ஏப்ரல் 12 சிலாங்கூரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மேலும் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி மாண்டதாக நம்பப்படுகிறது. சிலாங்கூர் தீ, 112 பேர் காயமுற்றனர். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள பூச்சோங்கில் புத்ரா ஐட்ஸ் பகுதியில் எரிவாயு குழாய் கசிவால் மூண்ட தீயில் காயமுற்றோர் எண்ணிக்கை 112க்கு உயர்ந்துள்ளது. அவர்களில் 49 பேருக்கு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவ தளத்தில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருக்குறள் 383. குறள்: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழலான் பவர்க்கு. விளக்கம்: காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியுமான பண்புகள் ஆகும். நன்றி. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வணக்கம். தமிழ் செய்திகளுடன் நான் உங்கள் சர்வேஷ் மகாலிங்கம். முக்கிய செய்திகள். நமது நாட்டின் முன்னாள் பிரதமர் காலமானார். யூபிஎஸ்ஆர் தேர்வு மீண்டும் அமலுக்கு வருமா? தமிழ் பள்ளிகளில் சமய கல்வி அவசியமா? செய்திகள் விரிவாக. நமது நாட்டின் 5வது பிரதமரான துன் அப்துல்லா அஹ்மத் படாவி தமது 85வது வயதில் காலமானார். இருதய நோயால் அவர் காலமானதாக அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் பொதுமக்கள் தேசிய பள்ளிவாசலுக்கு வரலாம் என அவரின் மருமகன் தெரிவித்துள்ளார். யூபிஎஸ்ஆர் தேர்வு மீண்டும் நடத்தப்படுமா என பொதுமக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கல்வி அமைச்சர் ஃபட்ஸீலா சீடெக் தமது அமைச்சுடன் விரைவில் கலந்துரையாடிய பிறகே அதற்கான முடிவு தெரிவிக்கப்படும் என அவர் புத்ராஜயாவில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தனர்.
சுங்கைசலா தேசிய வகை தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சமய கல்வி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியையான திருமதி அன்பரசி அவர்களால் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அவரின் இச்செயல் பலரின் பாராட்டுகளை பெற்று வருகின்றது. தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சமய கல்வி மிகவும் அவசியம். அதனை இளம் வயதிலேயே அவர்களின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து விளையாட்டு செய்திகள். சமீபத்தில் மக்களின் இளைய தளபதி என செல்லமாக அழைக்கப்படும் நடிகர் விஜயின் வெற்றி திரைப்படமான பிகிலில் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக பந்து விளையாட்டில் வெளுத்து வாங்கியதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். அதனை போலவே அத்திப்பட்டியில் நடைபெற்ற மகளிருக்கான பந்து விளையாட்டு போட்டி பலரையும் வியப்புக்கு உள்ளாக்கி உள்ளது. ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என நிரூபிக்கும் வகையில் ஆட்டம் மிக விறுவிறுப்பாக தொடங்கி பார்ப்பவர்களை மெய் மறக்க செய்தன. இன்றைய திருக்குறள்: வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானறியும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் தெய்வத்தோடு சேர்த்து மதிக்கப்படுவான். மேலும் சுட சுட செய்திகளை அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் திசைகளுடன். மீண்டும் சந்திப்போம். சலாம் மலேசியா மடானி. நன்றி, வணக்கம். வணக்கம். சலாம் மலேசிய மணலி. நான் உங்கள் நனுஷ் விஜயகுமார். எஸ்ரோ செய்திகள் சில. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மலேசியாவில் மிக முக்கியம். சுற்றுச்சூழல் என்பது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் செடிகள் வாழ்வதற்கான இடமாகும். நாம் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலை வைத்திருக்க வேண்டும். மிகவும் மாசான காற்றும் நீரும் நம்மை நோய் நொடிகளுக்கு ஆளாக்கலாம். அதனால் நாம் பசுமை மரங்கள் நட்டிட வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும். விலங்குகள் பாதுகாப்போம். விலங்குகள் இந்த உலகத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அவை காடுகளில், பண்ணை வீட்டில், சில நேரங்களில் நம்முடன் கூட இருக்கின்றது. வீட்டின் தடுப்பு சுவரை மோதி லோரி ஓட்டுநர் மரணம். எனவே கோலாலும்பூர் ஏப்ரல் 15 புக்கெட் டாமான் சரவாவில் உள்ள ஒரு வீட்டின் தடுப்பு சுவரை மோதி கீழே விழுந்ததால் சிமெண்ட் லோரி ஓட்டுநர் மரணம். ஆகவே மான்செஸ்டர் 1-0 என ஆஸ்திரேலியா வென்றது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் வாழ்க வேண்டியவன் அறநெறியில் சென்று வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும். இத்துடன் என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் கிஷன். முதன்மைச் செய்திகள். வரும் ஏப்ரல் 21ஆம் ஆண்டு மலேசியா மாணவர்கள் பள்ளி சட்டையில் மலேசிய சின்னத்தை அணிந்திருக்க வேண்டும் என்று அரசியல் சொல்லப்பட்டு வருகின்றன. நன்றி. வணக்கம். நான் லோஷினி தர்மராஜா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு புதிய வரித்திட்டத்தை அறிவித்துள்ளார். வரும் 21 இருந்து அனைத்து மலேசியா பள்ளி மாணவர்கள் அனைவரும் பள்ளி சீருடையில் மலேசியா கொடியை அணிய வேண்டும். மிட்ரா எனும் உதவி மையம் பல உதவிகளை ஏற்பாடு செய்துள்ளது. செய்திகள் விரைவாக. அமெரிக்காவின் புதிய அதிபரான ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு புதிய வரித்திட்டத்தை அறிவித்துள்ளார். ஆனால் சீனாவிற்கு மட்டும் மிக அதிகமான அளவிற்கு அறிவித்துள்ளார். அதுவும் 154% அறிவித்துள்ளார்.